நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் முக்கியமாக பேச போகிறது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். கிட்டத்தட்ட அது மிக மிக சிறந்த ஒரு ஆளுமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய வரலாற்றில் தனக்கென ஒரு மாபெரும் இடத்தை தன் எழுத்தாலும் பேச்சாலும் சிந்திக்கும் ஆற்றலாலும் தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுகிற இந்த மகத்தான ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 57ஆம் ஆண்டு நினைவு நாளில் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் சிறந்த ஒரு உரையை தமிழ் மக்களுக்கு அவர் வழங்கியிருக்கிறார். இந்த செவ்வியினுடைய இன்றைய தலைப்பை நாம் கொண்டு செல்லலாம். ஆளும் அரசை குறித்து பலமாகவும் விமர்சனமாகவும் யதார்த்த கருத்துக்களை அவர் பேசினார். அதை தாண்டி மிக முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் பாடம் கற்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டவர் அதனை மக்களே தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். யார் அந்த துரோகி, யார் அந்த கோடாரி கம்பு, தமக்கு எதிராக அநீதிகளையும் அக்கிரமத்தையும் செய்தவர்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இதை நாம் அறிவுறுத்த வேண்டியதில்லை என மிகச்சிறந்த கண்ணியமிக்க பண்போடு அவர்கள் சுட்டிக்காட்டினார். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அறிவுஜீவிகள், நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என அந்த தனது செவ்வியில் வழங்கிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், என்னுடைய நிலையில் எந்த ஒரு மாற்றமும் எப்போதும் இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை என்று அவர் வழங்கினார். அப்பொழுது பேட்டியில் செவ்வியில் எதிர்கேள்வி கேட்கப்பட்ட போது, உங்கள் அறிக்கையில் இப்படி இருக்கிறது, ஆம் உண்மைதான், ஆம் உண்மைதான், ஆம் உண்மைதான் என வலுவான கருத்தை அவர் செவ்வியில் உலகத் தமிழர்களுக்காக வைத்தார். மற்றொரு கேள்வியிலே அவர் தன்னுடைய பதிலை மிகச் சிறப்பாக வைத்த அவர், இறுதி போரில், நிலை பெற்ற போரில் எனது கொள்கை அம்மாவின் தலைவரின் ஆட்சியில் நானும் தொண்டர்களும் நிச்சயமாக களத்தில் இருக்கிறார்கள், எப்போதும் இருப்போம் என்பதையும் ஆணித்தரமாக அவர் தம்மிடத்திலே வைத்தார்கள். இதுதான் இன்றைய தலைப்பு. பேச போகிறோம். என்னுடைய தொண்டர்கள் எப்போதும் களத்தில் இருப்பார்கள் என்று அண்ணா நினைவு நாளில் சின்னம்மா உறுதி என்ற தலைப்பிலே நாம் பேசப்போகிறோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு திராவிட இயக்க ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் துரைக்கண்ணா ஐயா வாங்க. வணக்கம். அதே போன்று ஐஜேகேவுடைய ஊடகச் செயலாளரும் பொது ஊடக ஆர்வலரும் மூத்த அரசியல் ஆளுமை விமர்சகர் மரியாதைக்குரிய நித்யானந்தம். இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு சரவண பெருமாள் அவர்களும் ஒரு விமர்சகராக இணைய இருக்கிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். துரைக்கண்ணா ஐயா, அம்மாவுடைய இந்த பேட்டியில் நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு தலைப்பில் கருப்பொருளாக எடுத்துக்கொண்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். திரு துரைக்கண்ணா நீண்ட நெடிய அனுபவம், 55-60 ஆண்டு கால அனுபவம் அதிமுகவில் உங்கள் பயணத்தோடு, இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் அரசியலிலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்தில் தான் இந்த இயக்கத்தை கட்டமைத்தார். இது ஒரு தொண்டர்களுக்கான இயக்கமாக இருந்தது. இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 57ஆம் ஆண்டு நினைவு தினம். அந்த மாளிகையில் இருந்த அந்த அரசியலை சாதாரண சாமானிய ஏழை எளிய குடிசைவாசிகளுக்கும் கொண்டு வந்தவர். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக சாதாரண சாமானியர்களும் வர முடியும் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவருடைய நினைவை போற்றி இன்றைக்கு அந்த அண்ணாவின் பெயரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய திராவிட பேர் இயக்கத்தினுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் இந்த கருத்தை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை வழியிலிருந்து, லட்சியங்களிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திசை மாறி செல்லுகிறது என்பதற்காக திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலே இது ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது, மக்கள் விரோத போக்கிலே ஈடுபடுகிறார்கள், தங்கள் குடும்பத்திற்கான அரசியலாக நடத்துகிறார்கள் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தை உருவாக்குகிறார். 1976 அனைத்து இந்திய அண்ணா திமுக என்கிற தேசிய கட்சியாக அதை கொண்டு செல்கிறார். கடந்த 53 ஆண்டுகளில்
1977, 80, 84 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொடர் வெற்றி. அதைத் தொடர்ந்து 1991, 2001, 2011, 2016 என்று மாறி மாறி 4 முறை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்தினார். 7 முறை ஆட்சி கட்சி, சுமார் 31 ஆண்டுகள், 53 ஆண்டு அதிமுக வரலாற்றில் 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம் அனைத்து இந்த அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அதற்கு பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் அது ஒரு ஆகப்பெரிய அரசியல் இயக்கமாக தமிழகத்தினுடைய மிக முக்கிய கட்சிகளில் ஒன்றாக இருந்தது. அவருடைய காலத்தில் இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக டெல்லி பட்டினத்திலே கொண்டு வந்து இந்த அரசியல் இயக்கத்தை நிலைநிறுத்தி சென்றவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு எந்த நிலைக்கு போயிருக்கிறது என்கிற அந்த வேதனையின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை அவர் முன்னிறுத்துகிறார். துரோகிகளையும் எதிரிகளையும் முறியடித்து அம்மாவின் ஆட்சியை, கழக ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த நல்லாட்சியை நான் நிறுவுவேன் என்கிற சபதம் ஏற்றிருக்கிறார். இந்த சபதத்தை நிறைவேற்றினால்தான் தமிழக மக்களுக்கு விடிவு என்பதை தமிழக மக்களும் முற்றிலுமாக உணர்ந்திருக்கிறார்கள். இப்போது தலைவனுடைய அந்த தொண்டர்கள் இயக்கம் எப்படி பயணித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செயல்பட்டார்கள். தன்னிடமிருந்து கருத்து மாறுபாடு ஏற்பட்டு வெளியில் சென்றவர்களெல்லாம் அரவணைத்து, கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியை நம்பியிருக்கிற நம்முடைய பல லட்சக்கணக்கான இன்று கோடிகளை தாண்டி இருக்கிற அந்த தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதி அவர் அரசியல் நடத்தினார். மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான நிலைப்பாடு உண்டு. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு 88, 89 காலகட்டங்களில் ஜே அணி, ஜா அணி என்று பிரிந்திருந்த நிலையில் இந்த நிலைப்பாடு என்பது ஒரு மிக மோசமான தோல்வியை தெளிவு. 89, 1976 ஆட்சியை பறிகொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு 89 ஆட்சிக்கு வர முடிந்தது என்றால் பிளவுபட்டு இருந்ததால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜே அணி, ஜா அணி என்று பிளவுபட்டு நின்றதால் மட்டுமே அவரால் வெற்றி பெற முடிந்தது. இல்லை என்றால் இன்றும் கூட அவர்கள் அரசியல் களத்திற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட முடியாது என்கிற நிலைதான் இருந்தது. ஸோ அந்த நெருக்கடியை தீர்க்க வேண்டுமென்று மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவருடைய மனைவி அம்மா வி.என். ஜானகி அம்மையார் ஒரு நல்ல முடிவை எடுத்து கழகத்தை இணைத்ததன் விளைவாக 91 ஒரு மகத்தான வெற்றியை கழகம் பெற்றது. அதிலிருந்து மாறி மாறிய தொடர் வெற்றிகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கூட தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு ஜானகி அணியிலிருந்து தன்னை மிக கடுமையாக விமர்சித்தவர்களை அரவணைத்து கொண்டார். கட்சிகளில், ஆட்சிகளில் அவருக்கு பொறுப்புகளை வழங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பல முன்னணியினர் அவ்வப்போது பிரிந்து சென்றார்கள். போட்டி அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக என்று பலரும் விலகிச் சென்று தனி இயக்கம் கண்ட பொழுது அவர்களெல்லாம் அரவணைத்து அன்றைய தினம் அவர்களை இங்கே கொண்டு வருவதற்கு திருமதி வி.கே. சசிகலா, மறைந்த திரு நடராஜன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பது இன்றைக்கு இந்த கழகத்திலே பயணிக்கிற 100% தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே தெரியும் இவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருந்தது என்று. நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே கூட இந்த அரசியல் நம்மை மிகவும் ஒரு துன்புறுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது என்கிற நிலை வருகிற பொழுது இதிலிருந்து விலகி சென்று விடலாம் என்று 2-3 முறை முடிவெடுத்து அவர் விலக எத்தனித்து பத்திரிகையாளரை சந்தித்து நான் வெளியே செல்லுகிறேன், அரசியலிருந்து முற்றுமாக விலகுகிறேன் என்று தெரிவித்த நிலையில் அவரை சமாதானப்படுத்தி இந்த 3 முறையும் 1989 காலகட்டத்தில், 96 காலகட்டத்தில், 98 காலகட்டத்தில் இந்த 3 முறையுமே செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்குகிறேன் என்று சொன்ன பிறகு அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் நம்மை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை நீங்கள் தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அந்த 3 முறையும் அவரை சமாதானப்படுத்தி அரசியலில் தொடரச் செய்தவர் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா என்பதை எல்லோருமே அறிவார்கள். ஆக இந்த இயக்கம் ஒரு வளர்ந்துபட்ட இயக்கமாக, மக்களுக்கான இயக்கமாக தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் அந்த இருவரும் தலைவர்களுக்கு இருந்தது. மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவருக்கும் இருந்தது. அவர்கள் இந்த இரு பெரும் தலைவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள், மக்களின் ஏகோபித்த செல்வாக்கை பெற்றவர்கள், 100% தொண்டர்களின்
ஆதரவை, மதிப்பை, மரியாதையை பெற்றவர்கள் அந்த இருவரும் தலைவர்களும். ஆனால் இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவிற்கு அவர் ஆளுமை மிக்கவரா, மக்கள் செல்வாக்கு மிக்கவரா, 100% தொண்டர்களின் ஆதரவு மிக்கவரா? இல்லை. அதனால்தான் எல்லோரும் இணைந்து ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டால் மட்டுமே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக ஒன்றிணைவோம், நாம் ஒருமைப்பட்டால்தான் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு தடையாக, இடையூறாக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என்பது யதார்த்தமான சூழல். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது. அம்மா செல்வி ஜெயலலிதாவோடு நான் பயணித்தவள். எனக்கு எப்படி இந்த வியூகத்தை வகுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிறது எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் செயல்பட்டு நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன். இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடித்து மீண்டும் கழகாட்சியை கொண்டு வருவேன் என்று சபதம் ஏற்றிருக்கிறார். இந்த சபதத்தின் அடிப்படையில் இன்னும் விரைவாக வெளிப்படையாக வெளியிலே வந்து தன் வியூகங்களை சரியான திசை வழியில் கொண்டு சென்றால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும். அதற்காக மக்களும் தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. திரு ஐயா நித்யானந்தம் ஐஜேகேவினுடைய ஊடகச் செயலாளர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலில் கட்சி பாகுபாடின்றி நிலைமைகளை நன்கு அவதானித்து பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஐயா வணக்கம். இப்போ திருமதி சசிகலா அவர்கள், நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை வைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம் அல்ல அவர், அனைவருக்குமானவர். 39 ஆண்டு காலம் அம்மாவோடு பயணிக்கிற காலங்களில் யாரும் அப்படி ஒரு பெயரையோ ஒரு அடையாளத்தை அவருக்கு கொடுத்ததில்லை. செல்வி ஜெயலலிதாவுக்கும் கொடுத்ததில்லை, சசிகலாவுக்கும் கொடுத்ததில்லை. நீங்கள் இந்த சாதி, நீங்கள் இந்த இப்படியெல்லாம் எங்கும் இல்லை. இரண்டாவது, மிகச்சிறந்த சகிப்புத்தன்மை. இத்தனைக்கும் பின்பும் அமைதி, மிகச்சிறந்த டாலரன்ஸ். கடும் சொற்கள், கடும்போக்கான வார்த்தைகளை அவர் எங்குமே பயன்படுத்தியதில்லை. அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பின் உச்சபட்சம் இன்றைக்கு வேறு வார்த்தைகளில் பேசுபவர்கள் அனைவரும் அடையாளம் தெரியாத தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இருந்தவர்களை சென்னையிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அமைச்சரவைகளும் மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்கிய அந்த மகத்தான ஆளுமைதான் திருமதி சசிகலா. மூன்றாவது, நிதர்சனமான போக்கு, நிதானமான பேச்சு, தங்கள் பேச்சில் சொற்றர்களில் தடுமாற்றமில்லாத ஊடகத்தின் வெளிப்படுதல் இன்று வரை. நான்காவது, அடித்தள மக்களினுடைய நாடி நரம்புகள், அடிநாதம் அனைத்தையும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு பேசுவர். அம்மாவுடைய காலத்தில் ஆடு மாடு அரசுக்கு கொடுத்த ஒரு திட்டத்திலும் இவரின் எண்ணத்தின் வெளிப்பாடே அது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். சிறந்த பேச்சாளர். பலருக்கு இதில் சந்தேகம் வரும். ஏனென்றால் நான் 1.5 மணி நேரம் மைக்கிலே பேசக்கூடியவன். என்னால் அவதானிக்க முடியும். நிதானமாக, தடுமாற்றம் இல்லாத புள்ளியியல் பேச்சாளர். ஆறாவது, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், மாற்று முகாமில் இருந்தாலும் திரு கருணாநிதி அடுத்து செல்வி ஜெயலலிதா. இவர்கள் வந்தால் பெரும் கூட்டம். இன்னைக்கு வேறு எவருக்கும் இந்த கூட்டம் வராது. நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட மூன்றாவது ஆளுமைகளுக்கு பின்பு வசீகர தலைமை கொண்ட மிகச்சிறந்த ஆளுமை. இதை நான் வச்சுட்டேன் ஒரு செய்தியாளனா. சொல்லுங்கள். ஏன் என்ற கேள்வி ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சசிகலா அம்மையார் அவர்கள் ஜாதி பார்த்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வது கிடையாது, நடந்து கொண்டது கிடையாது என்பது ஊருக்கே தெரிந்த விஷயம் என்று ஒரே ஒரு எடுத்துக்காட்டிலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் சசிகலா அம்மையாருடைய தேர்வு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவரை தவிர்த்து வேறொரு சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்கியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இந்த ஜாதி உணர்வு என்று அதன் அடிப்படையில் அவர் செயல்படவில்லை என்பதற்கு கலங்கரை விளக்கமாக தெரிகிறது. அது தவறோ சரியோ அது வேறு விஷயம். நம்முடைய திராவிட ஆராய்ச்சியாளர் சொன்னார், அந்த மாதிரி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கார் சொன்னார். அது தவறாக இருக்கலாம், அவர் சொல்வது சரியாக கூட இருக்கலாம். அதைத்தான் அம்மையார் அவர்கள் மிகவும் பொறுமையாக
நாகரிகமாக தமிழர் பண்பாடோடு ஒத்து எந்தவித கடுஞ்சொற்களையும் சொல்லாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு என்ற அடிப்படையிலே பேசுகிறார். இப்பொழுதல்ல, நீங்கள் சொல்வது போல 4 ஆண்டுகள் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன துரோகம் செய்தார்கள் என்பது எவருக்குமே தெரியாது, இதுவரை சொல்லப்படவில்லை. அதனால் ஊர் 2 பண்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் அப்படிங்கிற முறையில் தான் கடந்த முறை ஜெயலலிதா அம்மையாரும் ஜானகி அம்மையாரும் 2ஆக பிழிந்திருந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதை நாம் பார்த்தோம் 89. ஆமாம், ஊர் 2 பட்ட உடனே கூத்தாடி சந்தோஷங்கிறது தான் அது நிரூபணமாக இருந்தது. இப்போ மீண்டும் அதே நிலையிலே நாம் தொடர்ந்து இருக்க போகிறோமா? பிரிந்து 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 பேரறிஞர் அண்ணான்னு சொல்கிறீங்க, அண்ணாவை கொடியிலே வைத்திருக்கிறோம். அண்ணா திராவிட கழகத்தை சொல்கிறேன், அண்ணாவை கொடியிலே வைத்திருக்கிறோம். இந்த அண்ணாவினுடைய ஆட்சி வேண்டாமா? எம்ஜிஆர் அவர்களை புரட்சித் தலைவர் என்று அழைக்கிறார்கள். அந்த புரட்சித் தலைவருடைய ஆட்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, இவற்றையெல்லாம் நாம் கட்டி காத்து மீண்டும் அது போன்ற ஒரு ஆளுமை நிறைந்த முதலமைச்சரால் இந்த நாடு ஆளப்பட வேண்டாமா என்ற ஆதங்கம் அம்மையாருக்கு அதிகமாக இருப்பது இந்த அறிக்கையிலே தெரிகிறது. அவருக்கென்று கட்சியிலே ஜெயலலிதா அம்மையாரோடு மிக நெருக்கமாக யாருமே கண்டிராத அளவில் அன்றாடம் ஜெயலலிதா அம்மையாரோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் பல இருந்தும் கூட, அவரோடவே வாழ்ந்தும் கூட, ஒரு சாதாரண மாநகராட்சி உறுப்பினருக்கு கூட அவர் கேட்டது கிடையாது, கட்சியில் ஒரு பொறுப்பையும் கேட்டது கிடையாது. இது நாடறிந்த உண்மை. அந்த அளவிற்கு அரசியலிலே அலைந்து திரிந்து தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்று அலைகின்ற ஆள் இல்லை. அவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் அவர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த விதமான பெரிய விஷயத்தையும் மற்றபடி அவரை தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் எதையுமே செய்யவில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க? புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரின் வழியை பின்பற்றியும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் இந்த புதிய வியூகங்களை வந்து சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்து வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிரிகள் துரோகிகள் அதை நம்ம பிரித்து பார்க்குறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஊடகவியலாளர்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் எதிரிகள் சொல்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது. துரோகிகள்னு யாரை சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் நினைக்கிறத நீங்களே சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? துரோகிகள்னு உடனே சொல்லிடலாமே. தெரியுமில்ல மக்களுக்கு. இல்லை, மக்களுக்கு தெரிஞ்சாலும் உடனே அவங்க எடுத்து சொல்லலாமே. அதில் என்ன இருக்குது? ஒரு அரசியல்வாதி தானே. இன்னொரு அரசியல்வாதிக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பேர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அது கூட குற்றமாகிவிடக்கூடாது, அது கூட அவர்கள் நொந்து விடக்கூடாது, அவர்களுடைய பெயரை நாம் சொல்லிவிடக்கூடாது என்று சர்வ ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அந்த பெயரை குறிப்பிடாமல் மக்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆக ஒருவன் தன்னோடவே இருந்து கொண்டு தன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு துரோகம் செய்கின்ற பொழுது அதுக்கு அனுகூல சத்ருன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அனுகூல சத்ருவைத்தான் அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சத்ருவாக செயல்படுகிறாரே என்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. அதை நேரடியாக கொச்சைப்படுத்தக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன விலை கொடுத்தேனும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசை நீக்கியே ஆக வேண்டும், திமுக ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் என்று உறுதியாக அவர் பேசுகின்ற பொழுது எவரையும் அவர் தள்ளி வைக்கின்ற நோக்கம் கிடையாது, கிஞ்சித்தும் கிடையாது. பூச்சாண்டி வருவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு அம்மா சொல்கிற மாதிரி ஒரு சில பேரை அவங்க சொல்கிறாங்க. துரோகம் பண்ணாதீங்கடா, ஒழுங்காயிருங்க, எல்லாம் ஒன்றாயிருங்க அப்படின்னு ஒரு தாயுடைய ஸ்தானத்தில், ஒரு தாயுடைய இடத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வலுவான ஒரு சக்தியாக ஒன்று திரண்டு தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆராலையும் ஜெயலலிதா அம்மையாராலும் அன்றாடம் சொல்லி அடையாளம் காட்டப்பட்ட திமுகவிற்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறோமா என்று அவர் கேட்கிறார்கள். இதில் மறைந்திருக்கக்கூடிய பொருள் அதுதான். ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லை, ரகசியமே கிடையாது, ஓப்பன் தான். எல்லாமே மனதை திறந்து பேசுகிறார் மக்களிடத்தில். அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரிந்திருக்குது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, அவர்கள் அடித்தட்டு மக்களிடம் பழகி தானே வந்திருக்காங்க. அவங்க நேரடியாக திரைத்துறையில் இருந்தோ அல்லது சிறு வயதிலிருந்தே ஜெயலலிதா அம்மையாருடைய வகுப்பில் படித்து வரவில்லை, சச்மா கான்வென்ட்டில் படித்து வரல. அவங்க மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று வாழ்ந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு அறிமுகமான ஜெயலலிதா அம்மையார்
அவரோடு சேர்ந்து ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று அவரோடு அன்றாடம் பேசி இப்படியெல்லாம் செய்தால் ஏழை மக்களுக்கு நன்மையாகும். எம்ஜிஆர் அவர்கள் பாட்டில் அழகாக ஒரு பாட்டு சொல்வார்கள். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய மாளிகை இருக்குது, பக்கத்தில் குடிசை இருக்கே அப்படின்னு அந்த ஒளிவிளக்கு படத்தில் நினைக்கிறேன் அவர் பாடுவார். அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாரிடம் சசிகலா அம்மையார் அன்றாடம் பாடியிருக்கக்கூடும். அதனால தான் ஏழைகளுக்கு இந்த குடிசைகள்லாம் இல்லாமல் அண்ணாந்து பார்க்கின்ற கோபுரம் பக்கத்தில் அவங்க அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையாருடைய திட்டங்களில் நிச்சயமாக சசிகலா அம்மையாருடைய மூளை வேலை செய்திருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி தான் இன்றைக்கு அவர்கள் அமைதியாக சில விஷயங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அறிக்கைகளாக கொடுக்கிறார்கள். என்னுடைய தொண்டர்கள் தேர்தலிலே களத்திலே நிற்பார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே என்னுடைய கழக தொண்டர்கள் நிற்பார்கள் அப்படின்னு சொல்கிற போது அவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எந்த அளவில் நிற்பார்கள் என்பது வருங்காலத்திலே நமக்கு நிரூபித்து காட்டுவார்கள் என்று நானும் நம்பிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அம்மையார் தெருவிற்கு வர வேண்டும், களத்திலே இறங்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தியை ஒழிப்பதற்கு தன்னாலான அத்தனையும் அவர் செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு அவரையும் கேட்டுக்கொண்டு முதல் சுற்றை நான் நிறுத்திக் கொள்கிறேன். மிக்க சிறப்பு ஐயா. நான் இங்கே பேசுகின்ற போதே ஒரு சிறிய வரியை ஒன்றையும் கூட என் உள்ளத்தில் இறைவன் அருளினான். மெய் நிறைந்த உடலெல்லாம் மெய் நிறைவாய் மலம் பூசி மகுடம் சூட்ட அலையாம் அலைகின்ற பேதையாய். ஒரு அற்புதமான உகாரம். மகுடம் சூட்டுவதற்கு உடல் முழுவதும் நன்றி கெட்ட தன்மையே ஒரு மனிதன், துரோகத்தன்மையே ஒரு மனிதன் மலத்திற்கு ஒப்பான ஒன்றை பூசிக்கொண்டு மகுடம் சூட்டுவதற்கு அலைகின்ற பேதையாய். எப்படி பார்க்கிறீர்கள்? உப்பிட்டாரை உள்ளால் நினைக்க வேண்டும். பாருங்கள், 1989 நான் கல்லூரியில் படிக்கின்ற போது எனக்கு அந்த வீட்டில் வறுமை இருந்தது. அற்புதமான உணவை கொடுத்து அந்த அம்மா கஞ்சி குடித்தார்கள். 33 ஆண்டுகள் நினைத்து நினைத்து பார்க்கின்றேன். இத்தனை ராஜகோபுரத்திற்கு அழகுபடுத்தி கொண்டு மகுடத்தை சூட்டிவிட்டு செல்கிறார். ஆனால் இங்கே மலம் பூசி, அரிதாரம் பூசி, அருவருக்கு தக்க சொற்களை பூசி மீண்டும் பேதையாய் மகுடம் சூட்ட அலைகிறாயே என்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைத்தால் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? மதிப்பிற்குரிய சுவியான் அவர்களுடைய அந்த இலக்கிய அந்த கருத்துக்களினுடைய நானுமே பயணிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் எதாக அறியப்படுகிறானோ அதாகவே நிலைத்திருப்பான் என்கிறது கீதையின் ஸ்தோர்மம். அற்புதம், அற்புதம். ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும் எதை நோக்கி பயணிக்கிறதோ அவன் அங்கேயே அழைத்து செல்லப்படுவான் என்பதுதான் மூத்தோருடைய வாக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும். ஒரு இயக்கத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பு வகிப்பவர்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, அனைவரையும் அரவணைக்கும் பாங்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு எதேச்சதிகார போக்கோ, சர்வாதிகாரத்தனமோ, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற நிலைப்பாடோ, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால் அதிகாரம் மமதியோ அகம்பாவமோ ஒருபோதும் ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடாது. இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியான பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதைத் தொடர்ந்து அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, எல்லோரையும் அரவணைத்து தவறுகளை மன்னித்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்தார்கள் என்பதுதான் வரலாற்று பதிவு. இந்த இருவரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவோடு இணைத்து பார்த்தால் இந்த முப்பெரும் தலைவர்களின் வழியில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கோடிகளை தாண்டி இங்கே இருக்கிற அனைத்து தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம தொடர்ந்து பல பதிவுகளில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்கிற பொழுது அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசினார். இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுகவை அழித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரர்கள் தோன்றுவார்கள். இந்த கழகம் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று பேசினார். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்டப்பேரவையிலே சூளுரைத்தார்.
100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று பேசினார். இன்றைக்கு 53 ஆண்டுகளில் ஒரு பெரும் சோதனையை இந்த கட்சி, ஒரு பின்னடைவை, சரிவை, ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதனால்தான் கட்சியின் மூத்த முன்னோடிகள் சென்று திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லுகிறார்கள், கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது, தொண்டர்கள் மனம் சோர்ந்து போய்விட்டார்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 1 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவே செல்லவில்லை, நீங்கள் வகுத்த வியூகம் சரியில்லை, உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை, மாற்றிக்கொள்ளுங்கள், கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் மன்றாடுகிறார்கள். இதிலே ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால், இந்த 6 பேர் சொன்னோம்ல, நம்ம திரு செங்கோட்டையன், திரு ரத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், திரு கே.பி. அன்பழகன், இந்த 6 பேர் சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிற பொழுது, நீங்களே பொதுச் செயலாளராக இருங்கள், நீங்களே முதலமைச்சராகவும் இருங்கள், கட்சி வெற்றி பெற வேண்டும், திமுகவை அகற்ற வேண்டும், இதற்கு விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் அனைவருமே வந்தால்தான் தலைவர் வழியில், அம்மா வழியில் கட்சி வெற்றி பாதை நோக்கி பயணிக்கும் என்று ஒரு அறிக்கை தாருங்கள். இந்த அறிக்கையை நாங்கள் எடுத்து சென்று திரு ஓபிஎஸ் அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் சந்தித்து, இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு இடைக்காலமாக இந்த உடன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம், நாம் எடுத்த நிலைப்பாட்டுகள் கொண்டு வருகிறோம் என்கிற பொழுது, ஏங்க அவங்க வந்தால் சரியாக வராதுங்க, நான் வேண்டாங்கிறேன், திருப்பி இதையே சொல்கிறீங்க, வேணா நீங்கள் கூட அவங்களோட போயிருங்களேன் என்கிற வார்த்தையை, ஒரு தடித்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்லி மனவேதனையோடு அவர்கள் வெளியில் வந்ததாக அந்த சந்திப்பில் இருந்த 2-3 தலைவர்களை நான் பேசிய போது சொன்னார்கள். ஆக எல்லோருடைய எண்ணமும் உணர்வும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் விலக்கி வைக்கப்பட்ட மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் மதிப்பிற்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள், இங்கே ஒரு 10-12% வாக்குகள் இவர்களுடைய ஆதரவு வாக்குகள், ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரு 5-7% வாக்குகள் என்பது இருக்கிறது. இந்த திமுக அதிமுக இடையே ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு 3-3.5% வாக்குகள் தான் தேவை. ஆனால் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இரட்டை இலைக்கே வாக்களித்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். இந்த தொண்டர்களையும் இணைத்து பயணித்தால் மட்டுமே நமக்கு வெற்றி சாத்தியம் என்றுதான் இவர்கள் போராடி வருகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் 2024 தேர்தலில் இனி எந்த தேர்தலிலும் பிஜேபியை இணைத்து கொள்ள மாட்டோம், ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பிடிவாதமாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பிடிவாதத்தை தளர்த்தி அவர் இப்போது உடன்பாட்டுக்கு வந்துட்டார் பிஜேபி கூட. அமமுக டிடிவி தினகரன் அவர்களை மிக கடுமையாக விமர்சித்து நம்பிக்கை துரோகம் செய்தவர், அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவர், அவருக்கும் இந்த கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி பேசிவிட்டு இன்று கூட்டணியிலே இணைத்து அண்ணன் தம்பியாக பயணிக்கிறார்கள். அடுத்ததாக அவர் செய்ய வேண்டியது, இன்று திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலாவையும் அவர்கள் கொடுத்த அந்த குரலுக்கு ஏற்ப ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அணியை தோற்கடிக்க முடியும். ஏனென்றால் திமுக களப்பணியில் தீவிரமாக இறங்கிட்டாங்க. கடந்த 8-9 மாதங்களாக அவர்கள் அந்த ஒவ்வொரு 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்களை போட்டு பாக கமிட்டி, பூத் கமிட்டி, மண்டல குழு, மாநில குழு, அமைச்சர்கள் குழு என்று போட்டு கீழே இறங்கிட்டாங்க. திமுக தலைவர் முதலமைச்சருமான கருணாநிதி திரு ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அழைத்து பேசுகிறார். சில நேரங்களில் பூத்துகளில் ஏதாவது பிரச்சனைனா அந்த பூத்து கமிட்டியை கூட அழைத்து பேசுகிறார். அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பாதையை நோக்கி அவர்கள் விரைந்து செல்லும் நேரத்தில் நீங்கள் இன்னும் கட்சியை பலப்படுத்தாமல், கூட்டணியை பலப்படுத்தாமல் இருந்தால் வெற்றி சாத்தியமில்லை. அதனால்தான் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டமைத்து இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம், விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம், மக்களுக்கு பயனற்ற இந்த மன்னராட்சியை விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நினைவிடத்திலே சூளுரைத்திருக்கிறார்கள். காத்திடுவோம், தீய சக்தி திமுகவிலிருந்து தமிழக மக்களை காத்திடுவோம் என்றும் அந்த களத்தில் சூளுரை உரைத்திருக்கிறார்கள் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அவருடைய பங்களிப்பு, இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை இன்றைக்கு இந்த கட்சியிலே இருக்கிற மூத்த முன்னோடிகள், இந்த கட்சியை இப்போது தற்காலிகமாக வழிநடத்தி வருகிற எடப்பாடி பழனிசாமி உட்பட
எல்லோருமே அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை முற்றும் முழுவதுமாக உணர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அமைச்சர் பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, மாவட்ட மாநில பொறுப்புகளை எந்த அடிப்படையில் அவர்கள் பெற்றார்கள் என்பது அவர்கள் மனச்சாட்சிக்கே தெரியும். அவருடைய பங்களிப்பு இந்த கட்சி ரீதியாக அல்ல, ஒரு கூட்டணியை உருவாக்குகிற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையை இறுதிப்படுத்துகிற அந்த பங்களிப்பு திருமதி வி.கே. சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுகவில் பயணிக்கிற முன்னணியினர் மட்டுமல்ல, இன்றைக்கு திமுகவோட அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக போன்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே தெரியும் அவருடைய பங்களிப்பு என்ன என்பது. எனவே நிச்சயமாக அவர் தெரிவித்தபடி இந்த 39 ஆண்டு கால அந்த அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு வியூகம் வகுக்கிறேன் என்கிறார். அந்த வியூகம் வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் தற்போது மூத்த அரசியல் ஆலோசகர் கண்ணியத்துக்குரிய சரவண பெருமாள் ஐயா வாங்க. நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள், அவர் இந்த கட்சி காட்டிய பணிகள், அதை போன்று மனிதகுலத்தின் மாசற்ற பண்புகள். மனிதன் இந்த உலகில் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதில்லை, 50-60 ஆண்டுகள் வாழுகிற இந்த மனிதனுக்குள்ள இருக்கிறது. வள்ளுவ பெருந்தகை ஒன்றை சொல்கின்றான், தெய்வப்புலவர், என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. அதற்கு ஒரு வார்த்தை சொல்றான், நன்றி மறந்தானுக்கு தெய்வப்புலவர் சொல்கின்றான். அதில் பல அர்த்தம் உண்டு. தமிழை நேசிக்கும் நான் அதை அழகாக புரிந்தேன். அவனுக்கு வாழ்வே இல்லை என்கின்றான். செய் நன்றி கொண்டாருக்கு இல்லை, ஒருத்தனை சொல்லலை, ஒரு பெரிய யூனிட்டை தான் குறிக்குது. செய் நன்றி கொண்டாருக்கு வாழ்வே இல்லை உலகத்தில். அவ்வளவு இழிவும், அவ்வளவு அழிவும், அவ்வளவு கேவலமும் விளையும் அப்படின்னு நான் சொல்றதை விட வள்ளுவன் சொல்கிறான். எப்படி பார்க்கிறீர்கள்? அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாளன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சூளுரைத்திருக்கிறார். தமிழக மக்களை எப்படியாவது மீட்டெடுப்பேன், காத்திடுவேன், இந்த மன்னர் ஆட்சியை அகற்றுவேன், மன்னர் ஆட்சி முறையை அகற்றுவேன். எதற்காக அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் பாடுபட்டார்களோ மன்னர் ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும். ஏன்னால் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் ஒரு சலசலப்பு மன்னர் ஆட்சி முறை தான் இருந்தது. அதாவது பஞ்சாயத்து தலைவர்கள், சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் என்னை பொறுத்தளவுக்குமே பார்த்திங்கன்னா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார்கள். பல பேருக்கு பினாமிகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பல அமைச்சர்களுக்கு, திமுகவுடைய உள்ள மூத்த தலைவர், மூத்த குடும்பத்துக்கும் இவர்களுடைய அராஜக போக்கை தான் சசிகலா அம்மையார் தெளிவாக கிருஷ்ணராயபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பத்திரிகையாளர், அந்த ஊடகவியாளர்கள், அது இல்லாமல் அந்த புகைப்படம் எடுக்க சென்ற நண்பர்களை படுகாயம் படுத்தியிருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான நிகழ்வு சட்டம் ஒழுங்கு என்பது எதுவுமே இல்லை. அதுதான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்காரு. 1.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர். சசிகலா அம்மையார் இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க, பல கட்டங்களாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியானது தமிழக மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக விளங்குகிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸ்டாலின் ஐயா அவர்கள் நாங்கள் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எல்லாத்துக்குமே அப்படின்றாரு. அது இல்லாமல் ஏற்கனவே ஏவா வேலு இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் சுதந்திர இந்தியாவில் தனிப்பட்டு செயல்படும் அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு மாட்டிக்கிட்டார். ஸோ அந்த போக்கை தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இன்றைக்கி மேல்மட்டத்திலேருந்து, அண்ணா அறிவாலயத்திலேருந்து, சித்ரஞ்சன் சாலையிலேருந்து கீழ்மட்ட தொண்டர்கள், கடைக்கோடி கிராம பஞ்சாயத்துகள் இதை தான் அவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், போதை. இன்றைக்கி எம்கேபி நகரில் ஒரு பள்ளியில் போய் மாணவன் ஒருத்தவனு பொட்டணமாக கஞ்சா வச்சுருந்ததை
அந்த இதை வந்து பிடிச்சிருக்காங்க போலீஸு. அந்த எம்கேபி நகர் வடசென்னையில் இருக்கக்கூடிய எம்கேபி நகர் வியாசர்பாடி பகுதியில் கேட்டப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், தெருவில் கடந்து நான் சும்மா இருந்ததை எடுத்து இதில் வச்சுக்கிட்டேன், ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரவணபெருமாள், மலை போல் குவிந்திருக்கிற இந்த சம்பவங்களுக்கு மாற்றம் வேண்டுமல்லவா? அதற்கு வலிமையான அணிகள் இருக்கிறதா? அதுதான் வந்து இப்போது எடப்பாடி நம்ம துரைக்கருணா அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர்கள் வந்து வீறுநடை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, என்னோட நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் சசிகலா அம்மையார் ஒருத்தரால் தான் வந்து இந்த ஆட்சியை வீழ்த்த முடியும், அவர்களால் முடியும். அவங்க சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து மற்ற கட்சி இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட வட்ட செயலாளர்கள் என்னிடம் பேசும்போது சொன்னது என்னவென்றால், சசிகலா அம்மையார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நான் இருக்கிறேன், இந்த மன்னராட்சி முறையை, அராஜக முறையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நான் ஒருத்தர் எதிரியாக நின்று செயல்படுவேன், அதற்கு எதிராக நின்று செயல்படுவேன் சூளுரை தரப்புதான் பல இடங்களிலே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், மாற்றுக் கட்சியில் இருக்க என்டிஏ கூட்டணியில் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நம்ம துரைக்கருணா ஐயா அவர்கள் வந்து சொன்னது போல் ஓபிஎஸ் சசிகலா அம்மையாருக்கு வந்து ஏற்கனவே நான் கடந்த இதில் விவாதத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன், ராமநாதபுரத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு லோக்சபா தேர்தலில் பணி செய்யும்போது அந்த 5 பன்னீர்செல்வம் என்ற ஒரு தடுப்பணையை கடந்து ஒரு வாக்கை பெற்றார். 1.5 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். 1.5 லட்சம் கிடையாது, ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசம் தோல்வி அடைந்தார். ஆனால் சசிகலா அம்மையாருக்கு அந்த ராமநாதபுரத்திலே வந்து அவர்கள் மட்டும் ஓபிஎஸ்ஸுடன் இணக்கமாக கொஞ்சம் செயல்பட்டிருந்தால் 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ஜெயித்திருப்பார் அப்படின்றது தான் வந்து களநிலவரம். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்து அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருப்பது ஒரே ஒருவருக்கு தான் தமிழகத்தில், அது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அறிக்கை, அணு ஆயுத அறிக்கை. அது திமுகவினுடைய இப்போ அண்ணாமலை சொன்னார், நான் ஒவ்வொரு செங்கலாக எடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அண்ணா. அது சசிகலா அம்மையார் அவர்கள் தான் உண்மையிலே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதம், அந்த அணு ஆயுதம் போன்ற அந்த குண்டானது அண்ணா அறிவாலயத்தை சுக்குநூறாக நொறுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சசிகலா அம்மையார் என்று பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக 55% வாக்குகளை பெற்று ஜெயலலிதா அம்மையார் வந்து விண்ணுலகிலே, நம்ம ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர்கள் ஆத்மா சாந்தியிடம் விண்ணுலகில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரோட ஆத்மா சாந்தி அடைந்து மலர் தூவார்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திரு நித்யானந்த ஐயா, டெல்லியில் ஒரு பிரதானமான ஒரு ஆங்கில கட்டுரையின் தமிழாக்கம். அந்த கட்டுரை சொல்கிறது, இன்றைய அதிமுகவின் நிலையோ பரிதாபமாக இருக்கிறது. ஐயா நித்யானந்தம், டெல்லியினுடைய அந்த பத்திரிகை சொல்கிறது, நீண்ட அனுபவம் பெற்ற அற்புதமான ஒரு ஆங்கில கட்டுரை. அதன் அடியிலே இவ்வாறு சொல்கிறது, அதிமுகவின் சதவீத கணக்குகளோ இரட்டை விழுக்காடு, அதாவது 10லிருந்து 20 தாண்டாது என்று அது கட்டுரையில் எழுதிவிட்டு, தற்போதைய ஆளுமைகள் இல்லாததும் அனைவரையும் அரவணைக்க மறுப்பதும் இந்த நிலை இஸ் கோயிங் டு ஹெல், நரகத்தை நோக்கி செல்கிறார்கள், தோல்வியை நோக்கி செல்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர் யாராக இருந்தாலும் கருத்து நேரான கருத்து, அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. ஏனென்றால் சசிகலா அம்மையாருடைய அறிக்கையை சுருக்கமாக நீங்கள் பார்த்தால் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்வதுதான் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. பிளந்து கிடக்கின்ற அண்ணா திராவிட கழகம் தோல்வியை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது, அதனுடைய விழுக்காடு குறைந்து கொண்டே இருக்கிறது 11 முறை என்று அந்த ஆங்கில பத்திரிகை சொல்லியிருப்பது ஓரளவுக்கு ஆய்ந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்தாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை மாற்ற வேண்டும். இன்னும் 2 மாதம் இருக்கு, அதை மாற்றினா யார் முதலமைச்சராகலாம்? எதிர்க்கட்சியினுடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை சொல்கிறார்கள். அப்போ 10 ஓட்டு 20 ஓட்டு 1000 ஓட்டு எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது தானே புத்திசாலித்தனம். அதை செய்யாமல் நாம் வந்து அவர் வேண்டாம் இவர் வேண்டாம், கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் வரட்டும் அப்படின்னு நீங்கள் 10 நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாகும்? இப்போ வந்து தினகரன் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஓபிஎஸ் ஏற்றுக்கலாம். அப்படி ஏற்றுக்கிட்டு என்ன லாபம்? நீங்கள் இழுத்தடிச்சு என்ன லாபம்?
உரிய காலத்தில் எல்லோரையும் ஒன்று சேர்த்து மக்கள் மத்தியிலே சென்று பரப்புரை செய்து திமுகவினுடைய தீமைகளை எல்லாம் இந்த 5 ஆண்டுகளிலே ஒன்றுமே செய்யவில்லை என்பதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டாமா, அந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டாமா? அதன் பிறகு உங்களுடைய பஞ்சாயத்து நீங்கள் வச்சுக்கோங்க. யார் வலிமையானவங்க இருக்காங்க, எல்லாம் ஒத்து போகிறீங்களா இல்லையா, அதன் பிறகு நாம் செய்யலாம். அதுக்கு இடம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பேச அந்த ஆங்கில பத்திரிகையுடையது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி பேச வந்த சசிகலா அம்மையார் பற்றி அதில் இன்னொரு கருத்து சொல்லுது. இந்த 20% 18% இவருக்கு விழுந்த ஓட்டல்ல, இதற்கு விழுந்த ஓட்டு. ஆமாம் ஐயா, மறுபடியும் சொல்கிறேன், அதை வாசிக்கல, வாசித்த நேரம் ஆயிரும். இது அவருக்கு விழுந்த ஓட்டல்ல, இந்த இலைக்கு விழுந்த ஓட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. இரட்டை இலைக்கு சின்னத்துக்கு விழுந்த ஓட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சின்னம் எடப்பாடி அவர்கிட்ட இருக்கும்பொழுது கூட பலாப்பழம் அதிக வாக்கு வாங்கியிருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு எனக்கும் இருக்குது. முடக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது இல்லையா? அதனால் நான் சசிகலா அம்மையாரை பற்றி சொல்லும் பொழுது மிகைப்படுத்தியெல்லாம் நான் சொல்லலைங்க. நான் ரொம்ப சாதாரணமாக எனக்கு தெரிந்த உண்மைகளைத்தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அண்ணா அவர்கள் முடிச்சிடுறேன், 1/2 நிமிஷம். அண்ணா அவர்களை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று என்றைக்கே வந்தாரோ அன்றிலிருந்து தெய்வ நம்பிக்கையை ஆபாசமாக பேசுவது, குற்றம் சாட்டுவது என்பதெல்லாம் விட்டுவிட்டார். உண்மையில்தான் பாராளுமன்ற உறுப்பினராக பொழுது கண்ணியமாக பேச கற்றுக்கொண்டு வாஜ்பாய் அவர்களாலே பாராட்டு பெற்றவர். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நம்முடைய துரதிருஷ்டமோ அவருடைய துரதிருஷ்டமோ ஓராண்டு கூட அவரால் ஆட்சியில் இருக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஊழல் எதுவும் கிடையாது. அதனால தான் நான் அண்ணா இங்கே குறிப்பிட்டேன். ஆனால் சசிகலா அம்மையாரை குறிப்பிடும் பொழுது எந்த அளவுக்கான ஒரு ஆளுமையோ அந்த அளவுக்கான ஒரு சாத்துரியமான புத்திசாலித்தனமான எண்ணம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் இவர்களுடைய தொல்லை தாங்காமல் ராஜினாமா செய்து கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த கடிதம் சசிகலா அம்மையார்கிட்ட கொடுத்த உடனே அவர் யாருக்கு சென்று கொடுக்க வேண்டுமோ அவரிடத்துல கொடுக்காமல் வீட்டிலே வைத்து கொண்டார்கள். நடராஜன் வீட்டிலே அது இருந்திருக்கிறது. அது அங்கே ரைடு நடக்கும்போது அந்த கடிதம் கிடைக்குது. மேலே காங்கிரஸ் இங்கே திமுக இருக்கும்போது அந்த கடிதம் கிடைக்குது. அப்போது அந்த கடிதத்தை மறைத்து வைத்ததுனால தான் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் கூட மிகப்பெரிய ஆளுமை என்பது உலகுக்கு பறைசாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நேரம் காலம் அறிந்து வெளியிலே சொல்லாமல் செயல்படக்கூடிய திறமை படைத்தவர், ஆளுமை படைத்தவர் சசிகலா என்றது சந்தேகமே கிடையாது. ஐயா, சுருக்கமாக ஆளுக்கு ஒரு கருத்து. ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குமே என்றால், ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் வர வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பிலே தான் அமர வேண்டும் என்று விரும்புகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுக ஆட்சியை உண்மையிலேயே அகற்ற வேண்டும் என்று நினைப்பாரே என்றால், இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத பட்சத்தில் வெற்றி சாத்தியமில்லை, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு சாத்தியமில்லை என்பதை முற்றும் முழுவதுமாக அவரும் உணர வேண்டும். ஏன் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எல்லோருமே, வி.கே. சசிகலா உட்பட எல்லோருமே நாம் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் என்றால், இது ஒரு மக்கள் விரோத செயலில் தொடர்ந்து ஈடுபடுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. எல்லா பிரிவினரும் போராட்ட களத்திற்கு வந்து விட்டார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக நாம் பேசுகிறோமோ, அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என்று எல்லோருமே போராட்டம். இந்த உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு கூட அவர்கள் எதையுமே செய்யலை, அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. குறைந்தபட்சம் மரியாதைக்குரிய அந்த உயிரிழந்த கொரோனா காலத்தில் உயிரிழந்த மருத்துவர் விவேகானந்தனுடைய குடும்பத்திற்கு கூட உதவவில்லை என்கிற நிலைப்பாடு என்பது எல்லோர் மத்தியிலும் இன்றைக்கு மருத்துவர்களை எல்லா பிரிவினருமே போராட்ட களத்தில் இருக்காங்க. ஆக இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்காக சூளுரைத்து களம் இறங்கியிருக்கிறார் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டும். ஈடேறினால்தான் மீண்டும் ஒரு மக்களாட்சி மலரும். ரொம்ப சிறப்பு. அதில் எந்த சந்தேகம் இல்லை, அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது நம்ம பேசுவோம். ஐயா, சுருக்கமாக ஒரே ஒரு கருத்து. அதாவது சசிகலா அம்மையாரோட தொன்று தொட்டு அவங்க சொல்லிக்கிட்டே வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தாய் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து இந்த வெற்றி கணையை பெற வேண்டும், இந்த மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக கோடிட்டு காண்பித்து கொண்டு வருகிறார்கள் புள்ளி விவரங்களோட. இதை தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆட்சியை அகற்றுவது உறுதி, அது காலப்போக்கிலே
அது உங்கள் கண்களுக்கு தெரிய வரும். அது எப்படி நடக்கப் போகிறது என்பது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் என்பதில் இன்றைக்கு அண்ணாவினுடைய நினைவு நாளிலே உறுதி பூண்டு இந்த தமிழக மக்களை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். வேறு எந்த கோரிக்கையும் வைத்து அவர்கள் வரவில்லை என்பதுதான் இது நிதர்சனமான உண்மை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, கூட்டணி தலைவர்களும் சசிகலா அம்மையாரினுடைய தலைமையில் ஒரு பிரச்சாரம் இருந்தால் வெற்றி கனி உறுதி. அந்த ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக தேவை என்பதுதான் மக்களினுடைய கருத்து. நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் உணர்வுபூர்வமாக யதார்த்த நிலைகளையும் தெய்வத்தினுடைய அடிநாதங்களாக மக்களின் மனசாட்சியாக பல விவகாரங்களை பார்த்தோம். ஒரு ஆலமரம் பட்டுவிடக்கூடாது என்பதில் அதில் பழுத்து கிடக்கும் ஏராளமான கனிகளுக்காகவும் யாசகர்களுக்காகவும் வளர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான நிழல் தடாகத்தை தன்னகத்தை கொண்ட இந்த மரம் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. இனி வர வேண்டியதில்லை. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் தான் நாம் கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக கீதை பல சத்தியார்த்த உண்மைகளை சொல்கிறது. இந்த காரியம் எப்போது நடந்தது, எப்படி நடந்தது, இது பலர் கண்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம் என்கின்றது பைபிள் வேதாகமம். கொஞ்சம் அதோட போய் திருக்குரான் சொல்கிறது, இன்னமா அமரஹூ ஐ எராத செய்யன் குன்ஃபய கூன். உங்கள் இறைவன் ஒரு காரியத்தை நாடினால் அது நடக்கும். அது எப்போது நடக்கும், யாரால் நடந்தது உங்களுக்கு அறிய முடியாது. இந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்களை உணர்வுபூர்வமாக மனித தத்துவத்தின் யதார்த்தங்களை பேசியிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் இங்கே அரசியல் பேசவில்லை. இன்று தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் யாரையும் எந்த நிலையிலும் கடுஞ்சொற்களோ நோகடிக்காத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். தென்றலாக இந்த உரைகள் கேட்பவர்களின் செவியில் ஏறும் என நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.